மாவட்டம் ஆரம்பாக்கம் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் 14 நாட்களுக்கு பிறகு குற்றவாளியானவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் சம்பவம் நடந்த இடத்திற்கு அவனை அழைத்துச் சென்று அதிகாரிகள் விசாரணை நடத்த இருப்பதாக கூறப்படுகிறது. அது குறித்தான ஒரு அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பிரபு. வணக்கம். எப்போது குற்றவாளியாக கைது செய்யப்பட்டிருக்கவரை அங்கு அழைத்து செல்ல இருக்காங்க? எத்தனை காவலர்கள் இதற்காக அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க? கள நிலவரம் எப்படி இருக்கு? வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் பள்ளி சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 5 டிஎஸ்பிக்கள் தலைமையில் தனிப்படை போலீசார் 14 நாட்களாக குற்றவாளியை பிடிக்க தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்த நிலையில் நேற்று ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் வைத்து குற்றவாளியை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளி கைது செய்யப்பட்டது குறித்து ஊடகங்களில் செய்தி வெளியான நிலையில் ஆரம்பாக்கம் காவல் நிலையம் முன்பு பாதிக்கப்பட்ட சிறுமியின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் குவிய தொடங்கினர். இதனால் நேரடியாக ஆரம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு குற்றவாளியை அழைத்துச் சென்றால் பிரச்சனை ஏற்படும் என்பதை உணர்ந்த திருவள்ளூர் மாவட்ட காவல்துறையினர் கவரப்பேட்டை காவல் நிலையத்தில் குற்றவாளியை அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சுமார் 17 மணி நேர விசாரணை மேற்கொண்ட நிலையில் குற்றவாளி தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக கூறப்படும் நிலையில் குற்றம் நடைபெற்ற மாந்தோப்பு பகுதிக்கு குற்றவாளியை நேரடியாக அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொள்ள போலீசார் திட்டமிட்டுள்ளனர். மேலும் குற்றம் நடைபெற்ற இடம் ஆரம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு உட்பட்டது என்பதால் ஆரம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று குற்றவாளியிடம் போலீசார் விசாரணை மேற்கொள்ளப்பட உள்ளதால் ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். குற்றவாளி பிடிபட்டதை அறிந்த பொதுமக்கள் காவல் நிலையம் முன்பு குவிய தொடங்கியுள்ளதால் ஆரம்பாக்கம் காவல் நிலையம் வளாகத்தில் ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. மேலும் சிறுமி வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிக்கு உயர்ந்த தண்டனை, அதாவது குற்றவாளிக்கு என்கவுண்டர் முறையில் தண்டனை வழங்க வேண்டும் எனவும் இனிமேல் எவரும் எந்த பெண்ணையும் தொட்டால் உயிர் போகும் என்ற பயத்தை ஏற்படுத்தினால் மட்டுமே இதுபோன்ற குற்றங்கள் குறைய வாய்ப்புள்ளதாகவும் அந்த சிறுமியின் உறவினர்கள் தற்பொழுது கோரிக்கை வைத்துள்ளனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பிரபு.